ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Amizhthampoo. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா அகரனுக்கு சத்து மாவு கூழும் அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொகா வந்து பண்ண போகிறேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. ஸோ இந்த 3 ரெசிபீஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இதான் என் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அகரனுக்கு முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ சத்து மாவு கூழ் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். ஸோ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சத்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இந்த சத்து மாவு ரெசிபி ஆல்ரெடி என் சேனலில் இருக்குது, பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு தரேன். ஸோ இதுக்கு ஸ்வீட்னஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு சக்கரை, கருப்பட்டி, வெல்லம் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே நாட்டு சக்கரை சேர்ப்பேன், ஒரு சில டைம் மட்டும் கருப்பட்டி சேர்ப்பேன். ஸோ உங்கள் குழந்தைங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன், அது கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி அண்டு பால் ரெண்டும் பாதி பாதி சேர்க்க போகிறேன். நீங்கள் இல்லை மொத்த பால்லையே பண்ணுறீங்கனாலும் பால் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை பால் பிடிக்காதவங்க அப்படின்னா தண்ணி மட்டுமே நீங்கள் சேர்த்தும் செஞ்சு சாப்பிட்லாம். ரெண்டுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு கலக்குனிங்களாவே கரைஞ்சிரும். ஸோ கட்டி எதுவுமே நமக்கு வராது. இப்போ இதை அடுப்பில் வச்சு நம்ம கூழ் வந்து செஞ்சிடலாம். ஸோ அடுப்பில் வச்சு ஹை ஹீட்லேயே இருக்கட்டும். ஸோ கை விடாமல் மட்டும் கலந்துக்கிட்டே இருங்க. அது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். ஸோ கை விடாமல் கலந்திங்கன்னா தான் அடி பிடிக்காது, அந்த கட்டி தட்டாமல் இருக்கும் நமக்கு. இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு வறுத்து அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். இப்போ 2 நிமிஷத்துக்குள்ளேயே பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுப்பை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அது வந்து நல்லா குக் ஆகட்டும். இடையில ஒரு 2 தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க போதும். ஸோ அது கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெறிக்கும், பாத்திரம் வந்து குட்டியாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறும் போது பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கெட்டியாகும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஆறிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக பால் சேர்ந்து கூட நீங்கள் கலக்கிட்டு நீங்கள் அதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அகரன் வந்து கெட்டியாக இருந்தாலும் சாப்பிட்டுப்பான். ஸோ அதனால் நான் அதை அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அவனோட பவுலுக்கு மாற்றிட்டு இதை நான் ஆற வச்சுட்டு அவனுக்கு கொடுத்துட போகிறேன். அண்ட் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொகா வந்து பண்ண போகிறேன். பொகா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அவுள் தான். ஸோ நான் வெள்ளை அவுளில் வந்து பண்ண போகிறேன். வெள்ளை அவுள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்டாகவும் இருக்குல்ல, நார்மல் லூஸ்லேயும் கிடைக்கலையோ. ஸோ நார்மல் அவுளே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக அவுள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துக்காமல் தின்னாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 42 ரூபா போட்டிருக்காங்க. 1/2 கிலோ பேக்கெட் இது. ஸோ பின்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எப்படி பண்ண போகிறேன், நல்லா சாஃப்டாக குக் பண்ணதுக்கப்புறம் நல்லா வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சாப்பிட்றதுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் வேர்க்கடலையும் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது இன்னும் வறுக்கல, நம்ம வறுத்துக்கலாம் அதை. இப்போ நம்ம பொகாவை வந்து ஒரு 2 நிமிஷமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மெஷரிங் கப்பில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு வந்து பொகா சேர்த்துக்க போகிறேன். அவுளை சேர்த்துட்டு இந்த அவுள் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா லேசான அவுள் பாருங்கள். இந்த மாதிரி அவுள் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கெட்டியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த அவுள் ரொம்ப நேரம் ஊற வச்சு அது கரெக்டாக நம்ம பார்த்து பண்ணணும். அது சாப்பிட்டாலும் அந்தளவுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் வராது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இருக்க மாதிரி சிகப்பு அவுள்னாலும் ஓகே, இல்லை வெள்ளை அவுள்னாலும் ஓகே, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நம்ம பண்ணலாம். ஸோ நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் அது வந்து அப்படியே வச்சுடுங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு போதும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேஸ்ட் ஆகிடும் அவ்வளோ நமக்கு.
ஸோ 2 நிமிஷம் இது இருக்கட்டும். நல்லா சாஃப்ட் ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாமே நல்லா புளிஞ்சிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே ட்ரைன் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கடைசி வரைக்குமே நம்ம குக் பண்ணதுக்கப்புறமே இருக்கணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணேன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மெல்லமாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை ஒரு தடவை எல்லாத்துலேயுமே அந்த உப்பு சர்க்கரை வந்து மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம வேர்க்கடலை வந்து வறுக்காதனால நான் முதல்ல வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ நார்மலாக எப்பவும் போல் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வேர்க்கடலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு நம்ம இதே கடாயில் பார்த்திங்க அப்படின்னா அவளை வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் கட் பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆகும் இல்லையா, அந்தளவுக்கு வதங்கினா போதும். ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இதில் வந்து காய்கறி, கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி காய்கறி ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் வேக வச்சது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. ஸோ அது இன்னும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நம்ம அவல் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த அவல் நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப போட்டுட்டு கிண்டாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பாதி அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு நம்ம சாப்பிடும் போது. ஸோ உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அண்ட் உப்பு பார்த்துட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு. ஸோ இப்போ நம்மளோட பொகா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணது வந்து சேர்த்துருக்கேன். ஒரு தடவை நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து பொகா வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் பாயில் பண்ணிவிட்டு அது கூட இது சேர்த்துக்கலாம். நம்ம இன்னுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அவ்வளோதான், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பண்ணும்போது பார்க்கலாம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸும் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 10 பல், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இஞ்சி, அதுக்கப்புறம் முட்டை, தக்காளி, ஒரு 5 முந்திரி பருப்பை தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இவ்வளோ தான் தேவை. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி அண்டு பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை தட்டியும் போடலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே வந்து மோஸ்ட்டாக தட்டி தான் போடுவேன் எல்லா ரெசிபீஸ்க்குமே. ஸோ இதுக்கு தட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீடியம் சைஸ் தக்காளி 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம்.
ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அந்த மாதிரி அரையணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நம்ம வந்து தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா அரைப்பட்டாச்சு. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கடாய் வச்சு அதில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும், பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயமும், அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப்புக்கு அளவாக பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாதி சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் அப்படியும் சேர்க்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஸோ அந்தளவுக்கு பொறுமையாக மீடியம் டு லோ டு மீடியமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தட்டி சேர்த்துருக்கனால அந்த எண்ணெய் கூட வதங்கும் போது அவ்வளோ ஸ்மெல்லாக வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எந்த ரெசிபி பண்ணாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தட்டியோ இல்லை பேஸ்ட்டு வந்து அப்போதைக்கு அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளோட பண்ணுற குழம்பு எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி கூட சேர்க்கலாம். கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி தான் நான் வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அந்த மசாலா தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துட்டு நமக்கு குக்காகி வரட்டும். பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம மீதி மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக அந்த மசாலா இதுக்காக கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அந்த கிரேவிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. ஸோ இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகட்டும். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குக் ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா கொதிக்கட்டும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் குழம்பு கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னா ஒரு முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி கலக்கிட்டு அதை அப்படியே இந்த குழம்புல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாகிடும். அப்படி இல்லைன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய், நான் முன்னாடியே காட்டியிருப்பேன் இந்த அளவுக்கு தேங்காய் நான் எடுத்து வச்சுருந்தேன்னு. ஸோ அந்த தேங்காவையும் அந்த முந்திரியும் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. என்னோடய மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு இருக்க மாதிரி இருக்குது. பட் நீங்கள் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டிங்கனாலும் குழம்பு நல்லா கெட்டியாக வரும். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்றா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம், இல்லைனா இந்த தேங்காய் பேஸ்ட்டு. தேங்காய் பிடிக்காதவங்க முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நம்ம கிரேவி வந்து கெட்டி பண்ணிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இல்லை தேங்காயும் இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்டிங்கனாலும்
டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த தேங்காய் முந்திரி இதெல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அந்த மஞ்சக்கரு உடஞ்சி போகாமல் மெல்லமாக முட்டை வந்து ஒன்றா இந்த மாதிரி உடச்சி உள்ளே ஊற்றிடலாம். ஸோ இப்போ முட்டை எல்லாமே வந்து ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா இதை மூடி வச்சுடுங்க. அடுப்பை லோ ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், முட்டை ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அடுத்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு நம்ம குக் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரைஸுக்கு, சப்பாத்தி, தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திருப்பி விட்டு இதை 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். இது 2 நிமிஷம் பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம முட்டை எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிருக்கும். அப்படியே நல்லா திருப்பி விட்டுருங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த குழம்பு. அதுக்கேற்ற மாதிரியே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கலாம். ஸோ அவ்வளோதான். லைட்டாக ஒரு மிக்ஸ் இது பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சிம்பிள் அண்ட் டேஸ்டியான உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருந்த என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெசிபிஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.